ரெண்டாவது இஜிஆர். இஜிஆர்ல ஃபுல்லா கார்பன் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே இஜிஆர் கரெக்டான முறையில க்ளோஸ் ஆகாது. அப்ப என்ன ஆகும்னா இந்த கார்பன் வந்து அதிகமா கட்ட ஆரம்பிச்சு. ரெண்டு. மூணாவது பாத்தீங்கன்னா இன்ஜின்ல வந்து அந்த ஏர் ஃபில்டரை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏர் ஃபில்டர்ல ஓவர் டஸ்ட் சேர்ந்து நம்ம மெயின்டைன் பண்ணாலும் அது இந்த மாதிரி ஃபுல்லா கார்பன் ஆயிடும். ஆமா, இந்த மூணுமே வந்து இன்லெட் மேனிஃபோல்டு தான் வருது. டர்போ, இஜிஆர் எல்லாமே இந்த இன்லெட்ல சம்பந்தப்பட்டது தான் வரும். ரெண்டாவது எட்காஸ்னுடைய அந்த கன்வெர்ட்டிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் ஆயிடும். ஒரு சில வண்டியில பிளாக் ஆயிட்டா கரெக்டான புகை வெளியே போக முடியாது. அப்ப அந்த புகையே என்ன திரும்பி இன்ஜின் உள்ளே கார்பனாவே ஃபார்ம் ஆகும். இன்ஜின் ஆயில் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இதனால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மோக் அடிக்கும். ஸோ பொல்யூஷன் பிரச்சனை இருக்கும். டீசல் மைலேஜ் கன்ஜெஷனே வராது. கரெக்டான வேகம் வண்டி போகாது. நம்ம ஆக்சிலேட்டர் கொடுப்போம், வண்டி மதம் தான் போகும். அது அந்த ப்ராப்ளம் தான் வண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியிருக்கோம் அதோட கண்டென்ட்டை பற்றி. இதோட மீதி டீட்டெயிலாக நீ கேட்டிருக்கிற நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி